இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தவ காலத்தின் 2வது வெள்ளிக்கிழமை இன்று ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். இன்றைய முதல் வாசகம் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். இது ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பது நாம் தெளிவாகவே தெரிந்து கொண்டோம். இதோ மனம் மாறி நற்செய்தியை நம்பி நம்முடைய வாழ்க்கை கடவுளோடு இணைந்து வாழ கடவுள் விரும்புகிறார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், தீயவன் சாக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல, மாறாக அவர் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது. இந்த தவ நாட்களில் பயணித்து கொண்டிருக்கிற நாம் ஒரு வழியிலே செல்லுகிற போது சாலையிலே இது பல சிக்னல்களை தாண்டி நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லுகிறோம். அந்த சிக்னல்களில் இதோ நாம் பார்க்கின்ற போது சிவப்பு நிறம் எரிகிற போது நம்முடைய வண்டிகளை நாம் நிறுத்தி இதோ நாம் அங்கு காத்து இருக்கிறோம். அடுத்ததாக மஞ்சள் கலராக அங்கு வருகிற போது இதோ நாம் புறப்பட தயாராக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து தயாராக இருக்கிறோம். பின்பு பச்சை நிறம் வந்தவுடன் நாம் புறப்பட்டு செல்லுகிறோம். இது நம்முடைய வாழ்க்கையிலுமே இந்த தவ நாட்களில் இந்த ஒரு சிக்னல்களில் நாம் நிற்பது போல இதோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் நின்று யோசித்து பார்க்க, நம்முடைய வாழ்வை நாமே ஒரு சுய ஆய்வு செய்து பார்க்க கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு காலம்தான் இந்த தவ காலம். கடவுளுடைய ஒரு இரக்கத்தின் காலம், கடவுளுடைய அன்பை நாம் சுவைக்கின்ற ஒரு காலம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், தீயவன் சாக வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் அல்ல, அவன் வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று கடவுள் தன் விருப்பத்தை கூறுவதை இன்றைய முதல் வாசகத்திலே கேட்டோம். எனவே இந்த தவ நாட்களில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கிற போது 2 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். முதலாவதாக இறைவனை நம்முடைய வாழ்க்கையிலே மையப்படுத்த இந்த நவ நாட்களானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இன்றைய நவ நாகரிக உலகிலே நாம் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய பணிகளிலே நாம் பல நேரங்களில் சிந்தித்து பார்க்கிற போது நம்முடைய வாழ்வினுடைய அறிவியல் வளர்ச்சிகள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இன்று மனிதன் கடவுளையே மறக்கக்கூடிய அளவிற்கு இதோ ஒரு பக்கம் இழுத்து கொண்டு போய் இருக்கிறது. இன்னொரு புறம் பார்க்கிற போது பாவங்களே இன்றைய நாட்களில் பாவம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பாவத்தின் உணரக்கூடிய அந்த நிலையானது இன்னொரு புறம் மறைந்து கொண்டு போகிறது. உதாரணமாக கோபப்படக்கூடாது என்று ஆண்டவர் நற்செய்தியிலே கூறி இருக்கின்றார். சினம் கொள்கிற போது நாம் நம் சகோதர சகோதரிகளை முட்டாளே என்று சொல்லுகிற போது நாம் தீர்ப்புக்கு ஆளாகிறோம் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைய நாட்களில் பார்க்கிற போது அந்த கோபமானது எளிதாக குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவருமே எளிதாக அந்த கோபத்தை அடைந்து விடுகிறோம். அது நாம் என்ன சொல்லுகிறோம், அது பாவம் என்பதை விட இதோ அந்த உணர்வு, என்னிடத்தில் இருக்கிற உணர்வு அதிகமாக மேலோங்கி விட்டது, எனவே அந்த நடந்த ஒரு காரணத்தினால்தான் நான் கோபப்பட்டேன் என்று சொல்லி இதோ நம்முடைய தவறை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக, நான் கோபப்பட்டேன் என்பதற்கு பதிலாக அதற்குரிய காரணிகளை பல நேரங்களில் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். பல பேருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்பது போல நாம் கோபப்படுகிற போது, நம்முடைய பேச்சை அவர்கள் கேட்பதில்லை என்று நினைக்கிற போது நாம் எரிச்சல் அடைந்து கோபப்படுகிறோம். அது குழந்தைகளாகட்டும் பெரியோர்களாகட்டும் நாம் அடிக்கடி கோபப்பட்டு மற்றவர்களை வார்த்தைகளாலும் காயப்படுத்தி விடுகிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு நவநாகரிக உலகிலே பாவம் செய்தோம் என்ற அந்த ஒரு உணர்வையே எடுத்து விடுவதாக இன்றைய வார்த்தைகளை நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இதோ சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் என்று சொல்லுகிறோம், அல்லது இதெல்லாம் எல்லோருமே செய்கிறார்கள், எனவே நான் செய்தால் மட்டும்தான் பாவமா என்று நமக்குள்ளே நியாயப்படுத்திக் கொள்கிறோம். இது போன்ற காரணங்களால் அந்த பாவ உணர்வு இல்லாத ஒரு நிலையை இன்றைய உலகிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் கிறிஸ்துவர்களாகிய நாமும் அதிலே பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு கொடுப்பது, இதோ கடவுளை மீண்டும் நம்முடைய வாழ்விலே மையப்படுத்த இறைவன் நம் ஒவ்வொருவரையுமே அழைப்பு விடுக்கின்றார். அதைத்தான் நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் இந்த ஆண்டு தவ காலத்தினுடைய செய்தியாக அவர் கொடுக்கிற போது அவர் சொன்ன வார்த்தை, கடவுளை 2ஆம் நிலையிலிருந்து இதோ நாம் மையத்திற்கு கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்க்கையின் மையமே கடவுள்தான், நம்முடைய வாழ்க்கையின் மையமே ஆண்டவர் இயேசுதான் என்று சொல்லி
நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் அவரை மையப்படுத்த அழைப்பு கொடுக்கிறவை தான் இந்த தவ நாட்களாக இருக்கின்றது. எனவே இந்த தவ நாட்களிலே இதோ ஆண்டவரை நாம் மையப்படுத்திட இதோ நாம் முயற்சிகளை எடுப்போம். இரண்டாவதாக இந்த தவ நாட்கள் இதோ மனம் மாற்றத்தின் ஒரு நாட்கள். இதோ ஆண்டவரை மையப்படுத்த வேண்டும் என்றால் இதோ நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை முதலில் நாம் உணர வேண்டும். கடவுளை விட்டு நாம் எவ்வளவு தொலைவாக சென்றிருக்கிறோம், எவ்வளவு தூரம் நாம் கடவுளுக்கு எதிராக வாழ்ந்திருக்கிறோம், இவற்றையெல்லாம் நாம் உணர்ந்து பார்க்க நம்முடைய உள்ளத்திலே மாற்றம் தேவை. எனவே இந்த தவ நாட்களில் மாற்றம் பெற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒன்று, கடவுளுடைய வார்த்தைகளை இந்த நாட்களில் அதிகமாக நாம் கேட்க வேண்டும். அதனால்தான் தவ நாட்களில் இதோ எல்லா பங்குகளிலும், ஏன் நம்முடைய பங்குகளிலும் வெள்ளி சனி ஞாயிறு என்ற 3 நாட்களுமே குருக்கள் வந்து இதோ அந்த இறை வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். அந்த வார்த்தைகளை கேட்கிற போதுதான் நம்முடைய வாழ்விலே மாற்றம் காண முடியும். அதற்கு உதாரணமாக இதோ நெகேமியா எஸ்ரா என்ற இறை வாக்கினர் நெகேமியா ஆகமத்தில் பார்க்கிறோம். அங்கு பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற மக்கள் மீண்டும் எருசலேம் ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்காக அங்கு வந்து அவர்கள் உதவி செய்கின்றார்கள். அப்பொழுது கோவிலை பார்க்கிறார்கள், எல்லாம் இடிந்து போய் கிடக்கிறது, எல்லாமே வீணாய் போய் ஒன்றின் மேல் ஒன்றாக கிடந்து கொண்டிருக்கிறது. எப்படி கோவிலை கட்டப்போகிறோம் என்ற ஒரு அங்கலாப்பு ஒரு பக்கம். இன்னொரு புறமாக இதோ கடவுளுக்கு எதிராக நாம் பாவம் செய்ததாலே இந்த நிலை ஏற்பட்டது என்று மனம் வருந்தியவர்களாக அங்கு பார்க்கிற போதுதான் தோரா என்கிற அந்த முதல் 5 நூல்கள், பழைய ஏற்பாட்டில் உள்ள 5 நூல்களை தோரா என்று சொல்லுவார்கள். அந்த நூல்களை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். உடனே அங்கு எஸ்ரா எல்லோருக்கும் முன்பாக அந்த இறை வார்த்தையை விரித்து வைத்து வாசிக்க தொடங்கினார். நாம் என்ன கேட்டோம்? வாசிக்க வாசிக்க கடவுளுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க மக்கள் எல்லோரும் கண்ணீர் சிந்தி அழுதார்கள். இப்படிப்பட்ட நல்ல தெய்வத்திற்கு எதிராக நாம் பாவம் செய்து விட்டோமே என்று சொல்லி அவர்கள் அழுது புலம்பினார்கள். அப்போதுதான் இது அழுகிற நாள் அல்ல, கடவுளிடம் திரும்பி வந்த மகிழ்ச்சியான நாள். எனவே இந்த நாளை கொண்டாடுவோம் என்று சொல்லி அவர்கள் மனம் மாற்றம் அடைந்தவர்களாய் இதோ தங்களுடைய அந்த ஆலயம் மீண்டும் கட்டியெழுப்புகிற பணிகளில் தங்களையே மூழ்கி கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தைகளை நாம் முதலில் கேட்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்காமல் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலே எந்த ஒரு பெரிய மாற்றங்களையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. எனவே மாற்றம் வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தைகளை அடிக்கடி வாசியுங்கள். விவிலியத்திலே வீடுகளிலே இந்த நாட்களில் தவக்காலத்திலே அதுவும் புதிய ஏற்பாட்டையாவது நாம் ஒரு முறை வாசித்து முடிப்போம் என்ற அந்த உறுதியேற்று வாசிக்க முற்படுங்கள். அல்லது விவிலியம் முழுவதையுமே வாசிக்க வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் செலவழித்தால் போதும். இந்த தவ நாட்களுக்குள்ளாக நாம் முழு விவிலியத்தையே வாசித்து முடிப்போம். அப்படி அந்த வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க இதோ யோனா இறைவாக்கினர் அந்த நினிவே மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை சொன்ன போது அவர்கள் மாற்றம் பெற்றது போல நம்முடைய வாழ்க்கையும் நிச்சயமாக மாற்றம் அடையும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே இந்த தவ நாட்களில் இதோ ஆண்டாண்டு வருகிற ஒரு காலமாக கடந்து செல்லாமல் இந்த தவ காலம் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு அருளின் காலம். அடுத்த தவ காலம் நான் இருப்பேனோ இல்லையோ யாருக்குமே தெரியாது. எனவே இந்த நாட்களை பயனுள்ள நாட்களாக நாம் பயன்படுத்திக் கொள்வோம். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்போம், உள்ளத்திலே மாற்றம் பெற்றுவோம், கடவுளை நம்முடைய வாழ்க்கையின் மையமாக்குவோம். அப்பொழுது கடவுள் சொன்னது போல தீயவன் சாக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல, அவன் மனம் மாறி வாழ வேண்டும் என்பதை என் விருப்பம் என்ற அந்த ஆண்டவரின் அன்பை சுவைத்து அவரிடம் நாம் திரும்பி வருவோம். இறைவன் நம்மையும் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.